ஸ்ட்ரேஞ்ச் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சட்டமன்றம் வந்து விறுவிறுப்பாக நடக்கும்னு பார்த்தா அந்தளவுக்கு கண்டென்ட் இது பெருசாக கிடைக்கல. ஆமாம். என்னென்னா தமிழ்தாய் வாழ்த்து இந்த வாட்டி முன்னாடி வந்திருக்கு. ஒரு விஷயம் நல்ல விஷயம்னா கூட அடுத்து வந்து இந்த இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ புதுசாக அடுத்தடுத்து வெளில போராட்டம் போயிட்டு இருந்தது. அதில் வந்து முக்கியமாக ஒரு வச்சுருந்தாங்க, நல்லா வருமா சிஎம் சார், உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தை வருமா சிஎம் சார்ன்ற மாதிரி போர்டெல்லாம் வந்து எதிர்கட்சி வச்சுருந்துச்சு. எனக்கு என்னென்னா சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. மேகதாது பிரச்சனை, வேற என்ன கரண்ட், இதெல்லாம் விவாதிக்கணும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்க்காம கவனிக்காம சில போகிற முக்கியமான விஷயங்கள் ஒன்று இந்த தொழில்துறை. நம்ம ரீல்ஸ் அக்கா, யார் வந்து ரீல்ஸ் போட்டால் இன்வெஸ்டர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆமாம். ஏன்னா இப்போ 10,000 கோடி 20,000 கோடி உள்ள முதலாளிகள்லாம் வந்து சும்மா டிவி கேஸ் அந்த ரீல்ஸ் எல்லாம் ஸ்வைப் பண்ணி எப்படி நம்ம மக்கள்லாம் வந்து பிரெயின் வாஷ் ஆனாங்களோ அந்த மாதிரி அந்த முதலாளிக்கும் பிரெயின் வாஷ் ஆகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கொடுத்த ஐயா. ஏன்னா அக்கா ரொம்ப நாலேஜபிளான பர்சன் தான். ஆமாம், அக்காவுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தெலுங்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் தன்னோட துறை என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுதான் மற்ற எல்லாமே தெரியும். ஸோ அப்படி அவங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவாக பல கம்பெனிகள், பல நிறுவனங்கள் ஓடி போச்சு. ஆமாம். அதில் என்னென்ன நிறுவனம் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிடாஸ் போயிடுச்சு, ராயல் என்ஃபீல்டும் போயிடுச்சு, கோயிந்தா. ஸோ இது போக வந்து இன்னும் சில நிறுவனங்கள், முக்கியமாக வந்து ஏஎம்சி விமான அந்த ஏர்கிராஃப்ட்கான பொருட்கள் செய்யக்கூடிய அந்த நிறுவனம், அதான் மொத்தமாகவே செய்யக்கூடிய நிறுவனம். அது வந்து இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே அரசுடைய ஒரு 3 வருஷ உழைப்பு, அதுக்காக இந்த பாதுகாப்பு வளர்ச்சி அந்த அது சார்ந்த அந்த அமைப்புகள் கிட்ட பேசி, நிறுவனங்கள் கிட்ட பேசி தொடர்ச்சியா இடத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு இது நமக்கு தான் கண்டிப்பா வரும் அப்படின்னு இருக்கிற டைம்ல கீர்த்தனா வந்து இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஆட்சி மாற்றம் வந்தது, எல்லாமே மாறிடுச்சு. வந்த உடனே கீர்த்தனா வந்து ஆந்திராவுக்கு இதை தாரவாத்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அடிடாஸ் நிறுவனமா இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்டு, இப்படி முக்கியமான நிறுவனங்கள்லாம் வந்து போன இடம் எதுன்னு பார்த்தா ஆந்திரா. அதுக்காக நீங்க சந்தேகப்படக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவங்க கிட்ட தானே வந்து கீர்த்தனா அவர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நீங்க கேட்க கூடாது. சந்தேகப்படல. ஆனா வந்து சில பேர் வந்து அந்த கேள்விகளை தொடர்ந்து நம்ம கிட்ட முன்வைக்கிறாங்க. அது எப்படி கரெக்டா எல்லாமே ஆந்திராவுக்கே போகுது. அதுக்காக நீங்க ஆந்திரா சிஎமோட பையன் கீர்த்தனாக்கு வந்துட்டு நெருக்கமா இருக்காங்களா நீங்க கேட்க கூடாது. அதுவும் கிடையாது. ஆனா இது பல பேர்கிட்ட அந்த சந்தேகமாவே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. இது வெறுமனே ஒரு 19,000 கோடி முதலீட்டுக்குள்ள ஒரு ப்ராஜெக்டான்னு கேட்டா அது கிடையாது. கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் கோடி வரைக்கும் இதுல வந்து ப்ராஃபிட் இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல இது ஏன்னா ஒரு கம்பெனி ஒரு இடத்துக்கு வருதுன்னா அந்த கம்பெனி மட்டும் லாபம் அப்படின்னு கிடையாது. முதல்ல வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்புன்றது வந்து பல பேர் இளைஞர்கள் வரைக்கும் இதனால பயனடைகிறதுக்குமே நிறையவே வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டு இருந்தோம் அதை தாரவாத்தி. ஏன்னா இப்ப இன்ஜினியரிங், இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள்லாம் வந்து நான் பர்சனலி பேசும்போது இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிலாம் பேசுறதுக்கு கேட்கறது பார்க்க முடியாது. ஆனால் என்னன்னா இதுக்கு முன்னாடி எம்ஓ சைன் பண்ணால் அதை நாங்கள் தான் சைன் வாங்கணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனி கிட்ட திமுக அரசு ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதை வந்து டேக்லைன் ஓட்டுறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்குன்றதால ஒவ்வொரு நிறுவனங்களாக கைவிட்டு போயிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக இதை சட்டமன்றத்தில் பேசி ஆகணும். ஏன்னா இது ஒரு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, அதெல்லாம் தாண்டி இந்த நிறுவனம் மட்டும் இல்லை, இதை சுற்றி ஒரு 1000 இப்போ ஒரு டெஸ்டிங் சார்ந்த ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும், அது வேலைக்கு வரும். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, இல்லை இன்னும் பல நிறுவனங்கள். ஒரு நிறுவனம் வருதுன்னா அதுக்கான அந்த பாகங்கள் செய்யறதுக்காக இன்னும் சில நிறுவனங்கள் வரும். அப்போ இது ஒருத்தருக்கு மட்டும் பலன் கிடையாது, அதை தாண்டி இன்னும் பல நிறுவனங்கள் இதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தமாக அதுக்கும் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்த ஏஎம்சிஏ வரதுக்கு 100 ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அது போக வந்து ஒரு 3.5 ஏக்கர் வந்து இந்த விமான ஓடுதளம், இந்த ரன்வே இருக்குல்ல, அதுக்காக தனியா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்து கூட தமிழ்நாட்டுக்கு வராம அந்த நிறுவனம் வந்து ஆந்திராவுக்கு போகுது. ஆந்திராவில் அப்படிப்பட்ட ஒரு அப்படி அவங்க ஒரு இடத்தையே அவங்க இன்ன வரைக்கும் இந்த ஓடுதளம்ன்றது இல்லை. அப்ப யார் இந்த இதுக்கான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து தாரை வார்த்து கொடுத்தது? ஏன்னா ஏற்கனவே வந்து தொடர்ச்சியாக இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி கீர்த்தனா அவர்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், முக்கியமாக வந்து அந்த முதலமைச்சருடைய மகன் முகேஷ் அவர்கள் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருங்க வரைக்கும் தான் நான் சொல்றேன். அதுக்கு மேலே நீங்களே அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுது. அப்போ இந்த நிறுவனத்தோட முடிய போகிறது இல்லை. இப்போ தூத்துக்குடியில் வந்து அந்த கப்பல் செய்யக்கூடிய அந்த நிறுவனம் போதுன்றதை நம்ம பார்க்க முடியுது.
ஏற்கனவே சைன் ஆனது இப்போ வந்து நாங்கள் தான் சைன் வாங்கணும்னு சொல்லக்கூடியது பார்க்க முடியுது. ஒரு ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சின்றது இப்போ வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று தாக்கல் பண்ணாங்க. தாக்கல் பண்ணும்போது ஐயோ கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா பொருளாதார வளர்ச்சின்றது 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம், கல்விக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்கீம்லாம் ஒன்றும் உதவாததெல்லாம் கிடையாது, இது நல்ல ஒரு ஸ்கீம் தான் அப்படின்றத அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நான் முதல்வன் மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லி கொடுக்குறது, ஏஐ சார்ந்து சொல்லி கொடுக்குறது. நான் முதல்வன் பேரை மாத்திட்டாங்க, அது ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் சொல்லிட்டு அதை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோஸ்லாம் தூக்குறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு பையன் படிக்கும் போது அவனுக்கு வந்து காலை உணவு சில ஸ்கீம்ஸ் கொடுத்து வர வைக்கிறது, அவனுக்கு காலேஜ் போனோடனே நான் முதல்வன் மாதிரியான திட்டங்கள், அப்படியே அவன் வேலைக்கு போறான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறுவனங்கள், இது எல்லாமே ஒரு அடிப்படையாக வரும்போது தான் பொருளாதாரம் வளரும். இந்த கடனை அடைக்கிறதுக்கான தெம்பும் வலிமையும் ஒரு அரசுக்கிட்ட இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களா கோட்டை விடும்போது ஒரு 8000 பேரோட வேலை வாய்ப்பு தானே, 10,000 பேரோட வேலை வாய்ப்பு தானேன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 8000 குடும்பம் அங்கே இருக்கு. அந்த 8000 குடும்பத்துக்கிட்ட ஒரு பணப்புழக்கம்னு ஒன்று நடக்கும். ஒரு சோஷியலாகவே அந்த அமௌண்ட் போயிட்டே இருக்கும், ரன்னிங்லேயே இருக்கும். அப்போ ஒரு நிறுவனம் வருதுன்னா அந்த நிறுவனத்தை மூடும்போது சுற்றி இருக்கிற ஒரு இது வெற்றிமாறன் சொல்வார், ஒரு படம் வருதுன்னா அந்த படத்துக்கு மட்டும் வேல்யூ இல்லை, ஆப்போசிட்ல வந்து ஒரு மாங்காய் கடை போட்டிருக்க ஒரு ஆயா கூட வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். அப்போ ஒரு நிறுவனம் வருதுன்னா அந்த நிறுவனத்துக்கு மட்டும் வேல்யூ கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல கம்பெனிஸு, இப்படி பல விஷயங்கள் இதை சுற்றி இயங்கிட்டு இருக்கு. அப்போ வாயை திறப்பீங்களா சிஎம் சார் சட்டமன்றத்தில் அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஆமாம், இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒசூரில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றது இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னுமே சொன்னாங்க. இந்த ஒரு முதலீடு மட்டும் இல்லாமல் 1950 தொடங்கி ராயல் என்ஃபீல்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு வருது. இந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 கோடி முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்திருக்கு. இதையும் வந்துட்டு கீர்த்தனா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் நம்ம இதுக்கு வந்துட்டு மேட் இன் மெட்ராஸ்ன்னு கூட நம்ம பேர் வச்சிருந்துருக்கோம். இது எல்லாம் தெரியாம கீர்த்தனா வந்துட்டு ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் பதில் சொல்வாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான். அவர் எதுக்கு தான் பதில் சொல்வாரு அப்படின்றது தெரியல. ஸோ இது இப்போ சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல போதில் வழக்கம் போல அவர் ட்வீட் போடுவார். அதை நம்புறேன். அந்த ட்வீட் வந்து போடும்போது அங்க எதுவும் பேச மாட்டாரு, நான் பேச மாட்டேன், ட்வீட் தான் பேசுவோம், பக்கமா அமுச்சுட்டு அதை அவரே படிப்பாரான்னு தெரியல. அதெல்லாம் அட்மின் பார்த்துப்பாரு, ஒரு ஆடியோ லான்ச் சொல்லிட்டு பார்ப்பல, எது வந்தாலும் அட்மின் தான் போடுவாரு, அது காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அட்மின் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா 1960களில் வந்து இங்கே வந்து நிறுவனங்கள் வராது பெருசாக லெவலில். அப்போ அண்ணா தான் வந்து பேப்பர் தொழிற்சாலை இங்கே வர வேண்டியது நார்த்துக்கு போயிடுச்சு அப்படின்றதால வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி எழுதுவாப்புல. அதை ரொம்ப வருத்தத்தோடு எழுதியிருப்பாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் கடந்த அரசு வந்து சொல்லிருக்கும் வடக்குக்கும் சேர்த்து தெற்கு என்று வழிசெலுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பொருளாதார வளர்ச்சி காட்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சி, அதை தாண்டி வந்து எல்லாரும் இப்போ அம்பானி அதானி வெறும் ஒரு நிறுவனம் வந்துச்சு அப்படின்றது இல்லாமல் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு, அத்தனை பேருக்கும் சரியான கல்வி, இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே கொடுத்து ஒரு அரசாக ஒரு கட்டமைப்பாக ஒரு உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எதையுமே கண்டுக்காம இப்படி தொடர்ந்து நிறுவனங்களை கொடுக்கறதும் இந்த சட்ட ஒழுங்கு மாதிரியான பிரச்சனைகள், ஒரு நிறுவனம் உள்ள வருதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமா என்ன இருக்கும்? இன்னைக்கு பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள்ல போயிட்டு எந்த ஒரு நிறுவனமும் போவாது. ஏன்னா அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பெண்கள் வேலைக்கு வர மாட்டாங்க, இப்படி ஒரு பயமான அப்புறமா சட்ட ஒழுங்குலாம் இல்ல, அது தெரியும் தான் நம்மளுக்கு. ஸோ அதை தாவேக்காரங்களே மொத்த வேலையை பார்த்துக்கிறாங்கல்ல, மொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் தாவேக்காரங்களே வந்து காரணமா இருக்காங்க. அப்ப பெண்கள், ஏன்னா வந்து இந்தியா முழுக்க ஒரு 100 பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னா அதுல 42 பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு புள்ளிவரம் சொல்லுது. நான் சொல்லல, நிதி ஆயோக் கூட்டத்துல விஜய் என்ன சொன்னாப்புல, நம்ம சொல்ல தேவையில்லை, நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் சொன்னதுதான், அந்த சொன்ன பாயிண்ட் தான் நான் சொல்றேன். நீங்க உடனே எங்களை வந்து அடிக்கக்கூடாது. அப்ப இவ்வளவு தூரம் பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் காட்டியிருக்கோம். இப்ப நீங்க பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இல்ல இப்படி ஒரு லெத்தாஜிக்கான ரீல்ஸ்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அரசு, இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த நிறுவனம் போனாலும் தப்பு இல்லை அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு தோணும். ஆனா பாதிக்கப்பட போகிறது இந்த இளைஞர்கள். நீங்க சொல்லக்கூடிய விஜய் மாமாக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா, அந்த குழந்தைகள் தான் வந்து அடுத்து வெளில வரும்போது ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத, இன்னைக்கு நார்த் இந்தியாவில் போயிட்டு வெறும் ஒரு 60,000 வேகன்சிக்கு 12 லட்சம் பேர் வந்து போடுறத நம்ம பார்க்க முடியுது. நார்த் இந்தியாஸ்ல வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய் தரேன்னு சொல்லி 4000 ரூபாய் தரேன் இருக்காரு. அதான் வெள்ளை அறிக்கை வந்துச்சுல்ல. என்னங்க கடன், ஒரு தனிநபர் மேல 1,28,000 நீங்க கடன் போட்டு வச்சிருக்கீங்க, நான் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பக்கம் அந்த ஃபண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பல ஆச்சரியக்குறிகள் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து என்னுடைய 1,28,000 போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் வந்து சொசைட்டில சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் பொருளாதாரம் நல்லா இருக்கும். இந்த நீங்க முதல்வர் ஃபண்டிங் கொடுக்குறீங்கல்ல, அது எதுக்குன்னா ஏதாவது ஒரு கொரோனா மாதிரியோ இல்லைன்னா ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த ஃபண்டிங்கை எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கும் தெரியாது. முதலமைச்சர் எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. ஆனா அவரே வந்து என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நாணய தீர்ப்புல வந்து சக்சஸ் மீட் வச்சா எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அதைத்தான் வந்து தன்னுடைய நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திலேயே பேசுறதுல தான் இருக்காரு. அதுதான் அந்த இதுலயும் சொன்னேன். ஸோ அதனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு கேள்விகள் இருக்கு. முதலமைச்சர் சார், இப்பயாச்சு உங்க வாயில நல்ல வார்த்தை வருமா? இல்ல வாய் திறப்பீங்களா? அதெல்லாம் வாயில நல்ல வார்த்தை தான் வருமா? வந்துச்சுன்னா அது டிஎம்கே தான். எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம். இந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கும் டிஎம்கே தான் காரணம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.